பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம். Proverbs chapter 28 verse 20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். A faithful person will be richly blessed. ஹல்லேலூயா. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பெற்றோருக்கு, உங்களை படைத்த தேவனுக்கு, கர்த்தருக்கு, உங்க மேல பொறுப்புல இருக்கிற அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க உண்மை உள்ளவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்வீங்க, பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல நீங்க ஆசீர்வாதங்கள் இல்லாமல் நீங்க இருக்கிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா நீங்க செய்கிற காரியங்கள்ல உண்மை உள்ளவர்களாக இல்லை. அநேக காரியங்கள்ல சில காரியங்களை நீங்க ஏமாற்றுகிறீங்க, சில காரியங்களை நீங்க செய்யாமல் இருக்கிறீங்க, சோம்பேறித்தனமாக இருக்கிறீங்க. அநேக காரியங்கள்ல நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே நீங்க இல்லை இந்த காரியங்கள்லாம் இது இப்படி கிடையாதுன்னு சொல்லி நீங்களே உங்களை நீங்க ஏமாற்றி கொள்றீங்க. ஆனா அந்த காரியத்துல நீங்க உண்மை உள்ளவர்களாக இருந்து அந்த காரியத்தை கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு காரியமாக நீங்க செய்கின்ற பொழுது அந்த காரியத்துல நீங்க ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்வீங்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. அதனாலதான் வேத வசனத்துல நம்ம பார்க்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நம்ம பார்க்கின்றோம். அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில நீ உண்மையாக இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ கேட்கிற காரியங்களை காட்டிலும் அநேக ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்வாய். நீ உண்மையுள்ள ஒரு மனுஷனாக இரு, நீ உண்மையுள்ள ஒரு மனுஷியாக இரு, நீ உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழு, உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெறுவாய் என்று ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா, அநேக நாட்கள் ஆண்டவரே பொய்யாக ஆண்டவரே வாழ்ந்து அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போயிட்டாங்க. இந்த நாள்ல ஆண்டவரே இசப்பா மனம் திரும்பி கேட்கிறாங்க. ஆண்டவரே உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஆண்டவரே இசப்பா எல்லா சூழ்நிலைகளை மாற்றுங்க. பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே கிருபை கொடுங்க, பலனை கொடுங்க. ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பாத்திரமாக மாற்றுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. காத்திருங்க, தாழ்மையாக இருங்க, நிச்சயம் இயேசப்பா உங்களை உயர்த்துவார். God bless you. Have a wonderful day.